இலக்கியா சொன்னதை சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாங்க. அடடடடா. இன்னொரு விஷயம், ஒரே கல்லுல 2 மகா. இலக்கியா நேரா ரேவதி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஜானகி அம்மா கிட்டையும் போய் உங்களோட ஃப்ரெண்டை நீங்க பாத்துக்க வேணாமா, அவங்களுக்காக இது கூட பண்ண மாட்டீங்களா அப்படின்னு பயங்கரமா அவங்கள மோட்டிவேட் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி என்னென்னமோ பண்றாங்க. எதுக்குடா இவ்வளோ பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ரேவதியை கூப்பிட்டு பக்கத்துல வச்சுக்க போறாங்களாம். ஸோ ரேவதிக்கு இதை கேட்டு பயங்கர சந்தோஷம். ஐயோ நான் என் பையன் கூடயே இருக்க போறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேற லெவல்ல சந்தோஷத்துல இருக்கிறாங்க. சரி இந்த வீட்டுக்குள்ள வந்தா ஒரு கலகம் வருமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்போ மேல இருந்து பைய தூக்கிட்டு குடு குடு குடுன்னு பைரவி வந்து நான் வீட்டை விட்டு வெளியே போறேன்ப்பா, எனக்குலாம் இங்க இருக்க பிடிக்கல அப்படின்றாங்க. அடடடடா, இது எதிர்பார்க்கவே இல்லையே. உள்ள வந்தா சண்டை வரும்னு நினைச்சோம். ஆனா பைரவி வெளியே போக ரேவதி உள்ள வர ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடக்குதே. ஒரே கல்லுல 2 மாங்கானா அது இதுதான். இந்த சந்தோஷமான விஷயத்த நீங்க மிஸ் பண்ணாம எபிசோட்ல பாத்துருங்க. ஜானகி சம்மதம் சொல்லிட்டாளா? ஃப்ரெண்டோட உயிர் போறப்ப கூடவா உங்க பிடிவாதத்தை தள்ளி வைக்க மாட்டீங்க? இலக்கியா சரி, நீ ரேவதிய வீட்டுக்கு கூட்டிட்டு வா. என் பையன் வாடுற இடத்துலயே நானும் வாழ போறேன். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நீங்க வாங்கின இடத்தோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சாமி பாதத்துல வச்சு பூஜை செய்ய வேணாமா? நான் இந்த வீட்டை விட்டு போறேன். பைரவி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.